نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لو كنت متخذا خليلا لاتخذت أبا بكر خليلا صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாய் திருமறையை தந்தான். அதுபோல சில நல்ல மனிதர்களையும் தந்தான். கிதாபுல்லாஹ் ரிஜாலுல்லாஹ் என்று சொல்லுவார்கள். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதத்தை பார்த்து நாம் வாழ வேண்டும். இன்னொன்று அல்லாஹ்விற்கென்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து வாழ வேண்டும். வெறும் கிதாபுல்லாஹ் வேதத்தை பார்த்தோ படித்தோ மட்டும் நாம் வாழ்ந்துவிட முடியாது. அந்த வேதத்தை விளக்கி தருகிற அல்லது அந்த வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுகிற நல்லடியார்கள் கட்டாயம் வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா திருமறையில் நல்லடியார்களின் வரலாறு சொல்லுகிறார். நபிமார்கள், அதை அடுத்து நல்லோர்கள். நபிமார்களின் வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது, அம்பியாக்கள் வரலாறு, அதுபோல் அவுலியாக்களின் வரலாறு. நல்லடியார்களின் வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். நபியாக இல்லாவிட்டாலும் உலகத்திற்கு இவர்கள் மூலம் பாடம் உண்டு என்கிற பெருமக்களை எல்லாம் குர்ஆன் தன்னகத்தே அந்த வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்னொரு மனிதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் நபி அல்ல. குர்ஆன் அவருடைய பேச்சை, அவரின் வார்த்தைகளை, அவரின் வரலாற்றை சொல்லுகிறது. மரியம் அம்மையார் நபி அல்ல, ஆனால் உலக பெண்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற நல்லதோர் ஆசிரியையாக இருப்பதால் மரியம் அம்மாவின் வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது. நாம் பார்த்து வாழுவதற்கு இறைவன் நபிமார்களை தருகிறான், நல்லோர்களை தருகிறான். அவர்களை பார்த்து அவர்கள் போல் வாழ வேண்டும். ஏனென்றால் திருக்குர்ஆனுடைய வரலாறுகளை குர்ஆனே சொல்லுகிறது. லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களுக்கு படிப்பினைகள் இந்த வரலாறுகளிலே உண்டு. எந்த வரலாறுகள்? நபிமார்களின் வரலாறுகள், நல்லோர்களின் வரலாறுகள். நாம் பார்த்து பாடம் படிக்கத்தக்க வரலாறுகளில் அந்த நல்லோர்களின் வரிசையில் இந்த உம்மத்தில் ஆக முக்கியமானவர்களை சஹாபா பெருமக்கள் என்று சொல்லுகிறோம். கானுவா புதரஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தின் ஆக சிறப்பிற்குரியவர்கள் சஹாபாக்கள் தான். மற்ற எல்லாரும் அவர்களுக்கு பின்னாலே தான். இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பின்னால் யார் சிறந்தவர்கள்? அஃதலு ஹாதிஹில் உம்மா என்றால் அது சஹாபா பெருமக்கள். சஹாபாக்களிலே நிறைய படித்தரங்கள் உண்டு. வாழ்விடத்தை, வாழ்ந்த ஊரை, வாழ்ந்த வீட்டை, சம்பாதித்த காசு பணங்களை எல்லாம் விட்டு துறந்து போன
இந்த தனிச்சிறப்பிற்குரியவர்களை முஹாஜிர்கள் என்கிறோம். அவர்களும் சஹாபாக்கள். வந்தாரையெல்லாம் வாழ வைத்து அரவணைத்து அனைத்தையும் செய்து கொடுத்த அந்த நல்லுள்ளங்களை அன்சாரிகள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் சஹாபாக்கள். வாழ்வா சாவா என்று தெரியாத ஒரு நிர்கதியான நிராயுதபாணியான நாளில் பத்ரு போர்க்களம் கண்டவர்களை பத்ரியீன்கள் என்று சொல்லுகிறோம். அவர்களும் தனிச்சிறப்பு மிக்க சஹாபாக்கள். வரலாற்று சிறப்பு மிக்க ஹுதைபியா என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்ற பெருமக்கள் அஸ்ஹாபுல் ஹுதைபியா என்று சொல்லப்படுகிறது. அவர்களும் சஹாபா பெருமக்கள். முஹாஜிர்கள் தனிச்சிறப்பிற்குரியோர், அன்சாரிகள் தனிச்சிறப்பிற்குரியோர், பத்ரிகளம் கண்டவர்கள் தனிச்சிறப்பிற்குரியோர், ஹுதைபியாவிலே பங்கேற்றவர்கள் தனிச்சிறப்பிற்குரியோர். இது எல்லாவற்றையும் விட சிறப்பிற்குரியவர்கள் 10 பேர். சுவனத்தை கொண்டு முன்னறிவிப்பும் நல்வாழ்த்தும் கொடுக்கப்பட்ட அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று உலகம் சொல்லுகிற அந்த 10 பேர். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபிகளில் அந்த 10 பேர் ஆக சிறப்பிற்குரியவர்கள். அந்த 10 பேரிலும் தனிச்சிறப்பு பெற்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மண்ணிலே வாழ்ந்து கலீஃபாவாக இஸ்லாமிய ஆட்சிகளை வழங்கிவிட்டு அவர்கள் உயிர் நீத்த நாள் இன்றைய நாள். ஜமாதுல் ஆஹிர் பிறை 22. இன்றைய தினம் அவர்கள் உயிர் நீத்த நாளில் உம்மத்து எந்த நல்லவர்களை எல்லாம் படித்து பாடமாக்கி கொள்ள வேண்டுமோ அந்த வரிசையில் ஆக உயர்வாக இளங்குபவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு என்பதால் அவர்களின் வாழ்க்கையின் சில பக்கங்கள், மறக்கவே முடியாத சில நினைவுகள், எப்படியெல்லாம் இந்த உம்மத்திற்கு அவர்கள் பாடமாய், படிப்பினையாய், முன்மாதிரியாய், வாழ்வியல் வழிகாட்டியாய் திகழ்கிறார்கள் என்று யோசிப்பதற்கு நமக்கு சில செய்திகள் தேவை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் நீத்த இந்த நாளில் யோசித்து பார்க்கிறோம். அவர்களுக்கு பிறகு சுமார் 1440 வருஷம் ஆகிவிட்டது. இன்றளவும் அப்படி ஒரு மனித புனிதரை உலகம் காண்பதறிது. ஒரு மிகப்பெரிய தனி சமுதாயமாக அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்னதாரை எவ்வளவு பரிசுத்தப்படுத்தினானோ அவர்களுக்கான தோழர்களையும் அல்லாஹ் அப்படி பரிசுத்தமாய்த்தான் தேர்வு செய்தான். சஹாபா சாதாரண வார்த்தை அல்ல. சஹாபா நினைத்தாலும் நாம் அடைய முடியாது. நாம் வலியாக முடியும், சஹாபியாக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் பிறக்க வேண்டும், வாழ வேண்டும், அவர்களை கண்ணாலே காண வேண்டும், கலிமா சொல்ல வேண்டும், இறக்கும் தருவாய் வரையிலும் அந்த கலிமாவோடு நீடித்திருக்க வேண்டும். இதற்கு பெயர் சஹாபா. அந்த வரிசையின் முதல் குடிமகன், முதல் தலைமகன், சஹாபாக்களின் வரிசையில் ஆக சிறப்பிற்குரிய புகழின் உச்சத்தில் அருள் நபிக்கு அருமையான வாரிசாய் அமைந்தவர்கள் அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி ஒரு தோழமையை, தூய்மையான தோழமையை அல்லாஹ் தந்தான். ஷரீஅத் வந்த பிறகு அல்ல, ஈமான் கொண்ட பிறகு அல்ல, பிறந்ததிலிருந்தே அவர்கள் மதுவை தொட்டதில்லை. மது குடும்பத்துடனாக இருந்த காலத்திலும் அந்த கிண்ணம் அவர்களின் கைகளுக்கு வந்ததில்லை. பிறந்ததிலே இருந்து எந்த ஒரு விக்கிரகத்திற்கு முன்னாலும் அவர்கள் கைகூப்பி நின்று வணங்கியதில்லை. ஷரீஅத் வந்த பிறகு சில பேர் தௌபா செய்து மீளலாம். ஷரீஅத் வருவதற்கு முன்னாலேயே மனதளவில், அறிவளவில் இப்படி கைகூப்பி நிற்பது தவறு என்று உணர்ந்த பெருமகன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எந்த சஹாபியை சஹாபி இல்லை என்று மறுத்தாலும் அவர் பாவியாகுவார். ஆனால் அபூபக்கரை மறுத்தால் காஃபிர் ஆகுவார். அபூபக்கர் சஹாபி அல்ல என்று ஒருவன் சொன்னால் இந்த உம்மத்தில் அவன் காஃபிராகி விடுவான். அவன் அல்லாஹ்வை ஏற்றாலும், ரசூலை ஏற்றாலும், வேதங்களை ஏற்றாலும், மாணவர்களை ஏற்றாலும், இஸ்லாமிய நம்பிக்கைகள் அத்தனையும் அவன் படித்தாலும் எடுத்துக்கொண்டாலும் அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் சஹாபி இல்லை என்று மறுத்துவிட்டால் அவன் காஃபிராகி விடுவான்.
காரணம் குர்ஆன் அவரை தோழர் என்று சொல்லுகிறது. தோழமையை மறுத்தால் குர்ஆனை மறுக்கிறான் என்று பொருள். இது யகூலு லி ஸாஹிபிஹி, நாயகம் தன் தோழருக்கு சொன்னார்கள் என்று வருகிறது. தோழர் என்று அன்னலாருக்கு தோழர் என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்துவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை மட்டும்தான். அதனால் தான் முஸ்லிம் உம்மா எந்த காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை விட்டு கொடுக்க முடியாது. அண்ணனுக்கு பிறகு அபூபக்கர். இந்த தர வரிசை தான் உலகத்தில் முஸ்லிம் உம்மத்தினுடைய வரிசை. நமக்கும் ஷியாக்களுக்கும் என்ன பிரச்சனை யோசித்து பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் தகராறா, பங்காளி சண்டையா, பகமையா? ஒன்றுமில்லை. நமக்கும் ஷியாக்களுக்கும் இடையில இருக்கிற முதல் வேறுபாடு என்ன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்னுக்கு தள்ளி அலி ரலியல்லாஹு அன்ஹுவை முன்னுக்கு தள்ளுவதால் நீங்கள் எங்களுக்கு ஒவ்வாதவர்கள் என்று அகில உலகத்தின் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் 1000 வருஷமாக அவர்கள் வேறாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஷியாவிற்கும் சுன்னியாவுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு ஒன்றுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை முதல் தரத்தில் இருந்து 6வது 2வது தரத்திற்கும் கொண்டு வந்தாலும் இந்த உம்மத்து ஏற்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெயர் நாம் எல்லாம் அடிக்கடி ஓதுகிற ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு பின்னால் மனிதரில் புனிதர் அவர்கள்தான். நபிமார்களுக்கு பின்னால் மனிதருள் மாணிக்கம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். வாழ்வு முழுக்க இந்த உம்மத்திற்கு பாடம். ஒரு நபர் பணக்காரராக இருப்பார், செல்வந்தர்களுக்கு பாடம் எடுப்பார். அவர் அறிவாளியாக இருப்பார், அறிவுலகத்திற்கு வகுப்பெடுப்பார். ஒவ்வொரு துறையிலும், ஆனால் எல்லா துறையிலும் வழிகாட்டுகிறார்கள். அண்ணனை போலவே அவர்கள் தன் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்திலே இருக்கிற சூஃபியாக்கள் என்று சொல்லுகிற, சூஃபிசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, ஆன்மீகத்தை ஆணிவேராய் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பாடம், அவர்கள் தான் படிப்பினை. சூஃபிசம் என்பது என்ன? ஆன்மீகத்தினுடைய ஆழமான அர்த்தம் என்ன? என்னுடைய விருப்பை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் விருப்பிற்கு முதலிடம் தருதல். எனது வெறுப்பெல்லாம் பொருட்டல்ல, அல்லாஹ் வெறுத்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் சூஃபிசம். எனக்கென்று என்று ஒரு சுயம் இல்லாமல் எல்லாம் அவனுடையது என்று சொல்லுகிறவர்தான் சூஃபிசம். சுயம் இல்லாதவர்கள் என்று சொல்லுவோம். சுற்றி ஒருவர் புலப்பெறார் என்று சொல்லுவார்கள் தமிழில். நமக்கென்று எதுவும் கிடையாது, எல்லாம் அவனுக்காக. இதை வாழ்வில் கொண்டு வந்து நிரூபித்த பெருமகனார் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அதுதான் எனது வாழ்வு. சொந்த மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது தகாத வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் சில பேர். அவமானமாய் சில அவச்சொற்களை, சுடு சொற்களை, தடித்த வார்த்தைகளை பிரயோகித்து விட்டார்கள். அவர்களின் ஒழுக்கத்திலே குறை கண்டு விட்டார்கள் சில பேர். வதந்தியாய் அதை பரப்புகிறார்கள். நபிகளாரின் காதுக்கும் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் இங்கே நடப்பதெல்லாம் தெரியும். சுமார் 30-40 நாட்கள் பெருமானார் வாய் திறக்கவில்லை. இன்னும் அவர்களின் மனைவி ஆயிஷாவை குறித்து ஊழிப்படி பேசுகிறது. வஹி வராமல் நாயகம் வாய் திறக்க மாட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற தந்தை அல்லவா, சொல்ல வேண்டும் தானே, என் மகள் நல்லவள், என் மகள் உத்தமி, என் மகள் பத்தினி, என் மகள் கற்பொழுக்கம் உள்ளவள், என் மகள் மீது அவதூறு சொல்லுகிறார்கள், பேச வேண்டும் அல்லவா, வாயை திறக்கவில்லை. எல்லாருக்கும் ஆச்சரியம். 30-40 நாட்கள் வீட்டிலே இருக்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், அழுகிறார், வெளியிலேயே வரவில்லை. ஏன் நீங்கள் வாய் திறக்கவில்லை அபூபக்கர் அவர்களே? அல்லாஹ் சொல்ல வேண்டும், ரசூல் சொல்ல வேண்டும், அதுவரை நான் சொல்ல மாட்டேன். இறைவனின் பேரருள் இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான பத்தினிகளுக்கு தலைவியாய் திருக்குர்ஆன் சூரா அன்-நூர் அத்தியாயத்தில்
ஏறக்குறைய 17 வசனங்களில் ஆயிஷா அம்மா கற்பொழுக்கம் நிறைந்த குணவதி என்று குர்ஆன் ஆயத்து இன்றைக்கு வரையும் நாம் ஓதுகிறோமே, அந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அண்ணல் வாய் பிறந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாய் பிறந்தார்கள். ஏன்? அல்லாஹ் ரசூலுடைய விருப்பு தான் எனது விருப்பு, அல்லாஹ் ரசூலின் வெறுப்பு எனது வெறுப்பு. இங்கே மகள் என்பதற்கு வேலை இல்லை, மகன் என்பதற்கு வேலை இல்லை. இதுதான் உலகத்தினுடைய சரியான சூழ்வீசம், சரியான ஆன்மீகம். எனது விருப்பெல்லாம் எனது வெறுப்பெல்லாம் அல்லாஹ் ரசூலின் விருப்பு வெறுப்பில வைத்து விடுதல் என்கிற ஆன்மீகத்திற்கு அடித்தளம். என்கிட்ட இருக்கிற காசு பூரா அல்லாஹ்வுடைய காசு, அதுதான் ஆன்மீகம். என்னுடைய காசு எனக்கானதல்ல, அது அல்லாஹ் ரசூலுடைய. கொண்டு வா என்று சொன்னவுடன் கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொட்டிவிட்டு என்ன வீட்டில் வைத்து விட்டு வந்தீர்கள்? அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன். உண்மையான ஆன்மீகம் அது, உண்மையான சூஃபீசம் அது. என்ன கொண்டு வந்தாய்? வீட்டில் என்ன வைத்து வந்தாய்? அல்லாஹ்வையும் ரசூலையும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மாண்பும் மகோன்னதமும் அவர்களுடைய மாட்சிமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம், போருக்கு நிதி கேட்கிற போது வீட்டையே காலி செய்து கொண்டு வந்து வைத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தொகை குவியல் கொஞ்சமாகத்தான் இருந்தது. ஆனால் வீடெல்லாம் காலி செய்யவில்லை, பாதி காலி செய்து கொண்டு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் தொகை பெரிய குவியலாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனதிலே சொல்லிக் கொண்டார்கள், ஜெயிப்பதாக இருந்தால் அபூபக்கரை இன்றைக்கு ஜெயித்து விடுவேன். காரணம், அவரை விட என்னுடைய குவியல் பெரியது, நிதி கொடுக்கிற குவியல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், பார்த்தார்கள். என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டால் உமர் ஜெயித்து விடுவார், அபூபக்கர் தோற்று விடுவார். உமரின் மீது கோபம் இல்லை, ஆனால் அபூபக்கர் 2வது இடத்திற்கு போக அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமில்லை. என்ன செய்தார்கள்? கொஞ்சம் கேள்வியை மாற்றினார்கள். மா கல்லத்த யா அபூபக்கர், அபூபக்கரை வீட்டுல என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னா? அவர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்டார்கள், என்ன விட்டுட்டு வந்தீங்க? இது மாதிரி இன்னொரு பங்கு விட்டுட்டு வந்தேன். தோற்று போனார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜெயித்தவர்கள் ஒரே ஒரு கேள்வி, என்ன கொண்டு வந்தால் என்று கேட்டால் உமர் ஜெயிக்கிறார், அபூபக்கர் தோற்கிறார் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனா என்ன விட்டுட்டு வந்தீங்க என்று கேள்வியை கொஞ்சம் மாற்றி பிடித்த போது வெற்றி வாய்ப்பு தலைகீழாக தீர்மானிக்கப்படுகிறது. சமயோசிதமான நபிகளாரின் கேள்வி. அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை எந்த காலத்திலும் 2வது இடத்திற்கு வைத்துவிடக் கூடாது என்கிற பெருமானாரின் யுக்தி அங்கே தெரிய வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் வீட்டு விட்டு வந்த, என்னிடம் உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுடையது என்று நினைக்க வேண்டிய சூஃபிசத்தினுடைய அஸ்திவாரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும், அன்னலாரோடு எப்படி நேசிக்க வேண்டும், அதபு என்கிற நபிகள் நாயகத்தோடு இருக்கிற ஒழுக்கம் இந்த உம்மத்து எப்படி கடைபிடிக்க வேண்டும் சொல்லித் தந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தொழுகை நேரமாகிவிட்டது, இமாமாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சொன்னார்கள், அன்னலார் வரவில்லை, நீங்கள் தொட வைப்பதாக இருந்தால் நான் காமத்து சொல்லுகிறேன். சரி என்றார்கள். காமத்து சொல்லிவிட்டார்கள். இமாமாக போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று விட்டார்கள். தொழுகை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற போது வந்து விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பக்கம் வீட்டிலிருந்து வருவதாக இருந்தால் தெரியும், அன்னலார் மட்டுமே இப்படி வருவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் வந்ததை புரிந்து கொண்டார்கள். போதாத்துறைக்கு அங்கிருந்து லேசாக சப்தங்களும் தொழுகையில் இருந்தே சில முணுமுணுப்புகளும் கேட்கிறது. நேரா பின்னாலே வந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னாலே வர எத்தனிக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி, அங்கேயே நில்லுங்கள்,
உம்முடைய இடத்திலேயே நின்று தொழ வைக்கலாம், தொழுகையை தொடரலாம். இல்லை, சொன்னதற்கு பிறகும் பின்னாலே போய்விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்து முடித்து விட்டு கேட்டார்கள், மா அமர்துக, நான் உங்களை அங்கேயே நிற்குமாறு நான் ஏவினேன். மா மனஅக இத் அமர்துக அன் தகூம, நீங்கள் அங்கேயே நிற்க வேண்டும் என்று நான் சொன்ன போது பின்னாலே வருவதற்கு உங்களை எது தூண்டியது, எது தடுத்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திற்கு நபிகளாரின் அடவை சொல்லி கொடுக்கிற அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகான லி இப்னி அபீ குஹாஃபத அன் யுஸல்லி பைன யதை ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் இருக்கிற போது அவர்களுக்கு முன்னால் தொழ வைக்க இந்த அபூ குஹாஃபாவின் மகனுக்கு தகுதி இல்லை. அபூ குஹாஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தகப்பனார் பெயர். அபூ குஹாஃபாவின் மகனுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தன்னை பின்னாலே நின்று கொள்ள வாய் வழியாய் உத்தரவு தந்தாலும் உத்தரவை விட ஒழுக்கம் மேலானது என்கிற உயர்ந்த பாடத்தை உலகத்திற்கு சொல்லுபவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வஃபாத்துடைய நேரம் ஏறத்தாழ கஃன் தஃபன் ஏற்பாடுகள் மட்டும் தான் பாக்கி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாக போகிறார்கள். வஃபாத்தாகிற நேரத்தில் குடும்பத்தவர்களை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்னலாருக்கு பக்கத்தில் எனது மகள் ஆயிஷாவுடைய வீட்டில் தான் நீங்கள் என்னை அடக்கப் போகிறீர்கள். நீங்கள் அடக்கப் போகிற போது தயவு செய்து என் தலையும் ரசூலின் தமையும் நேராக இருக்கும் வண்ணம் அடக்கிவிடக் கூடாது. காலமெல்லாம் நான் பெருமானாருக்கு பின்னாலே இருந்திருக்கிறேன். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அடக்கிற போது சரிசமமான கஃன் தஃபனாக அது இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? எனது தலை ரசூலின் தோளிலிருந்து இறங்க வேண்டும். தலை ரெண்டு தலையும் சரிசமமாக இருக்கக்கூடாது. இருக்கிற போது மட்டுமல்ல, இறந்து அடக்கமாகிற போதும் அண்ணனாரோடு அவர்களுக்கு நிகராக சமமாக இறந்து போன பிரேதம் கூட அப்படி இருக்கக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணல் நாயகத்தோடு எந்த அதவு இந்த உம்மத்து கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பொது வாழ்வில் அப்படி ஒரு அப்பழுக்கற்ற தூய்மையான ஒரு தலைவர். வஃபாத்திற்கு முதல் நாள் நிதி அமைச்சரை கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். அந்த நிதி அமைச்சருக்கு முஐகிப் என்று பெயர். முஐகிபை வர சொல்லுங்கள். முஐகிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். கேட்டார்கள், கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்குமே, நான் தர வேண்டிய கடன் எல்லாம், நான் என்னுடைய தவணையை உணர்கிறேன், என்னென்ன கடன் சொல்லுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார் யாருக்கு என்னென்னவெல்லாம் முன்பணமாக அரச கருவூலத்திடமிருந்து வைத்தியமாரிடமிருந்து பெற்றார்களோ எல்லாத்தையும் அவர் சொன்னார். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அனைத்தும் முடிந்ததா? அல்லாஹ்வை நான் சந்திக்கிற போது இந்த உலகத்தில் யாருக்கும் 10 பைசா கூட, ஒரு திருகம் கூட நான் தர வேண்டியதில்லை என்கிற தூய்மையான பெயரோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ஏதாவது இருக்கா? முஐகிப் தயங்கி சொன்னார், எல்லாத்துக்கும் நீங்க தர வேண்டியது எல்லாமே முடிச்சிட்டீங்க, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட பர்சனலா நீங்க வாங்கின கடன் இருக்கு, எனக்கு உங்கள் சூழ்நிலை தெரியும், எனவே நான் அந்த கடனை மன்னித்து விட்டேன், நீங்கள் அதை தர வேண்டாம். முஐகிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் தங்களின் இடத்திலே இருந்து எண்ணி காசுகளை எடுத்து முஐகிபுக்கு, இல்லை நான் மன்னித்து விட்டேன், இல்லை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், யாருடைய பணத்திற்கும் பொறுப்பில்லாமல் நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அண்ணனாருக்கு பின் 2 ஆண்டு காலத்திலே இந்த உலகத்திலே நிறுவி அழகான ஆட்சி எனக்கு அதிசயமிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்த கடனை மன்னித்தவரிடம் கூட மீண்டும் திருப்பி கொடுத்து விட்டவர்கள் விரை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தான் தேர்ந்த தலைமையாய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகளார் நியமனம் செய்தார்கள். எனக்கு பின் இவர்கள்
அண்ணல் தொழ வைக்க முடியாத அந்த இறப்பின் போதுள்ள கடைசி 3 நாட்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுதான் அன்னலாரின் இடத்திலே தொழ வைத்தார். மாற்றுவதற்கு சில முயற்சி நடந்தது. யாரும் இல்லை, ஆயிஷா அம்மா தான். பக்கத்திலே போய்விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுகிறீர்கள், அவர்கள் வேண்டாமே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்லலாமே என்றார்கள். அப்படி அவர்கள் சொன்னதற்கு 2 காரணம். ஒரு காரணம், அவர்களே சொல்லுகிறார்கள், கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் திருமறையை ஓதினால் அழிவு கொண்டே இருக்கிற சுபாவம் அபூபக்கருடையது, மெல்லிய இளகிய மனமுடையவர். எனவே அவர்கள் என் தந்தை வேண்டாம், என் தந்தை தொழ வைக்க வேண்டாம். 2வது காரணம், அன்னலாரை பார்த்து பார்த்து வருவார்களா என்று வடிவேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திற்கு அவங்க இடத்துல யாரு வந்து நின்றாலும் மனசு அதிருப்தியா தெரியும். எதிர்பார்த்த ஒருவர் வராமல் அவருக்கு பதிலாக இவர்கள் தான் என்றால் கோபமும் அதிருப்தியும் வந்து நிற்பவர் மீது திரும்பும். எனவே என் தந்தை வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அபூ பக்கரின் யுஸல்லி பின்னாஸ், மக்களுக்கு தொழ வைக்க அபூபக்கருக்கு உத்தரவிடுங்கள், அபூபக்கரிடம் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப மாறி மாறி ஒவ்வொரு மனைவியாய் வந்து சொன்ன போது கோபப்பட்டு சகராத்துடைய நிலைமையிலும் சத்தத்தை கூட்டி விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா யகூன அபூபக்கர், அல்லாஹ்வும் ரசூலும் இந்த இடத்திலே அபூபக்கரை தவிர வேறு யார் நிற்பதற்கும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் உறுதி இதுதான். போய் நின்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிற போது நின்றவர்கள் அப்படியே தொடர்ந்து 2 ஆண்டு காலங்கள் பெருமானாருக்கு பிந்தைய இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதிலேயும் அப்படியே நின்றார்கள். அல்லாஹு அக்பர். பதவியேற்ற காலத்தில் அவர்கள் ஆற்றிய இந்த உம்மத்திற்கான போர்க்கால அடிப்படையில் அவர்கள் எடுத்த சில சேவைகள், சில நடவடிக்கைகள், கொண்டு வந்த சில மசோதாக்கள் இந்த உம்மத்தில் காலமெல்லாம் நிலைத்திருக்கிறார். மிகப்பெரிய நபிமொழி அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லவ்லா உஸ்துக்லிஃப அபூ பக்கர் லமா உபிதல்லாஹ். ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு இந்த மண்ணின் சூழ்நிலை என்ன தெரியுமா? கொத்து கொத்தார், 1000 அல்ல, லட்சக்கணக்கில் பல பேர் ரசூலுல்லாஹ்வே போயிட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு அப்படியே வெளியேறுவதற்கு தயாராக ஒரு கூட்டம். பொறுப்பு அபூபக்கருடையது. அத்தனை பேரையும் இழுத்து மீண்டும் இந்த இஸ்லாமிய வாகனத்தை செலுத்தினார்கள் அல்லவா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லவ்லா உஸ்துக்லிஃப அபூபக்கர், அபூபக்கர் மட்டும் கலீஃபா ஆக்கப்படவில்லை என்றால் லமா உபிதல்லாஹ், அல்லாஹ் வணங்கப்பட்டிருக்க மாட்டான், அல்லாஹ்வை வணங்க ஆள் இருந்திருக்காது. அந்த அளவிற்கு தேய்ந்து போகும் சூழ்நிலை உருவான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை நிறுவியது, நிர்மாணித்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மேல்நாட்டினுடைய கிறிஸ்தவ அறிஞர்கள் பெருமக்கள் சில பேர் எழுதியிருக்கிறார்கள், 2வது முறையாக இஸ்லாமை ஸ்தாபித்தவர் அபூபக்கர். வஃபாத்திலே கூடிய லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு பேசினார்கள். அது பேசுறதுக்கெல்லாம் ஒரு துணிவு வேண்டும். அழுகையை அடக்கிக் கொண்டு 63 வருஷ நற்பை உள்ளுக்குள்ளே புதைத்துக் கொண்டு கண்ணீரை வெளிக்காட்டாமல் பேசினார்கள். மய்யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கதுமாத். உங்கள யாராவது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் புரிஞ்சுக்குங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விட்டார்கள். மன்கான மின்கும் யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத். உங்கள யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள், இந்த ஒரு வார்த்தை இழுத்து பிடித்து லட்சக்கணக்கான பேரை இஸ்லாத்திலேயே அந்த வண்டியிலேயே பயணிக்க வைத்தது. அந்த வாகனத்தை மீண்டும் செலுத்த அந்த வார்த்தைகள் தான் மிக முக்கியமான காரணம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகான இந்த உம்மத்தை, இந்த மார்க்கத்தை தூக்கி பிடித்த அவருடைய வரலாறு காலமெல்லாம் இந்த உம்மத்திற்கு படிப்பினை. சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்று அபூபக்கரோடு சேர்த்து சித்தீக் என்கிற பட்டம் வழங்கி அவர்களை பெருமிதப்படுத்துகிறது இந்த உம்மத்து.
சித்திக் உண்மைப்படுத்தியவர், உண்மையாளர், உண்மைப்படுத்தியவர். ஏன் இந்த பட்டம்? ரெண்டு காரணம். ஒரு காரணம் ரசூலுல்லாஹே சொல்லுகிறார்கள், மா தஅவுது அஹதன் இலா ஹாதா தீன், நான் யாரை போய் ஆரம்பத்தில் இந்த மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று யாரை கூப்பிட்டாலும் இல்லா வனஹு கர்வத்துன் சிவா அபூபக்கர், அபூபக்கரை தவிர எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தடுமாற்றமாவது இருந்துச்சு. அப்புறம் அவங்க தடுமாற்றத்தை சரி பண்ணிட்டு களிமா சொன்னாங்க, அது வேற. சின்ன தடுமாற்றமாவது இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த தடுமாற்றம் இல்லை. ஒரே இரவில் வானமெல்லாம் போய்விட்டு வந்தாராமே உங்களுடைய தோழர் முஹம்மது என்று சொன்ன போது, இது இரண்டாவது காரணம் சித்திக் என்கிற பட்டத்திற்கு. கேட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகம் அப்படி சொன்னார்களா? ஆமா சொன்னார் என்றால் அது உண்மைதான். அவர்கள் சொல்லி இருந்தால் அது உண்மைதான். இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட உம்மத்தினுடைய பட்டம் தான் சித்திக். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான நாள் இன்றைக்கு ஜமாதுல் ஆஹிர் பிறை 22. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெருமகனாரை மண்ணிலே வாழும் போதெல்லாம் அந்த மாணவியோடு அவர்கள் சங்கமித்திருந்ததை போலவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் அல்லாஹ் ஒன்றுபடுத்துவானாக. இது போன்ற பெருமக்களினுடைய வாழ்வியல் கற்றுத்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் பாடமாக பெற்று அல்லாஹ் ரசூலுக்காக வாழுகிற அர்த்தமுள்ள ஆன்மீக வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொஞ்சத்தையேனும் அதை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.